ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம கானா வினோத்துன்னு நம்ம தெரியும். ஆனால் அவருடைய காமெடி சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த டாக்டர்கிட்டையுமே இவர் வந்து கவுண்டர் கொடுத்து நல்லா ஃபன்னாக மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு போல இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குருநாதர் பிக் பாஸே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நம்ம தலைவர் போய் அந்த இடத்துல என்ன சம்பவம் பண்ணா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கானா வினோத்தும் சுபிக்ஷாவும் நினைக்கிறேன் 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவர் வந்து ஓடி போகும்போது மறந்து ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருந்த அந்த ஒரு கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே தொங்குற மாதிரி ஒரு கேமரா இருக்கும்ல, அதில் போய் தலையில் இடிச்சுக்கிறாரு. இதுதான் நடந்தது. ஸோ தலையில் இடிச்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து ஒரு மாதிரி வீக் ஆகிடுச்சு. இப்போது இவர் வந்து இதுக்கு போயிருக்காரு, ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு போயிருக்காங்க. ஸோ டாக்டர்கிட்ட போய் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் தலைவர் அங்கே போய் ஒரு சம்மத்தான் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. சரியா? ஸோ இப்போது உள்ளே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸே இது வந்து எடுத்து சொல்கிறாரு. பிக் பாஸே இவர் அங்கே போய் என்ன பண்ணாருன்றத பிக் பாஸ் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காருங்க. அந்த அளவுக்கு தலைவர் வேலையை பார்த்து விட்டுருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துருக்காரு. பிக் பாஸ் வந்து வினோத்திட்ட கேட்குறாரு, வினோத் என்னாச்சு அப்படின்னு. இல்லை தலையில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் உள்ளே போய் என்ன பேசுனீங்கன்னு. மேபி அவர் நிறைய கவுண்டர் கொடுக்குறனால அவர் என்ன பேசினாரு மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ் பேக் வைக்க சொன்னாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. வினோத், டாக்டர் என்ன சொன்னார்? ஐஸ் பேக் வைக்க சொன்னாங்க. சரி, அவங்க ஐஸ் பேக் வைக்க சொன்னாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட என்னையா சொன்ன அப்படின்னு கேட்டு அவர் யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சரி, நீங்கள் டாக்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? எல்லாமே என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. எனக்கு எதுவுமே அவளை நானே தான் எல்லாம் பண்ணிக்கிறேன். எனக்கு எதுவுமே ஆள, நானே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். இதை கேட்ட பிக் பாஸ் அவர் என்ன யோசிச்சு, மேபி அவருமே அதை பார்த்துருந்தாரு, சிரிச்சு தான் இருந்திருப்பார் போல. அதனால தான் இது ஒரு கட்டாட்ட எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அது அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ அதை நரேட் பண்ணுறாரு. டாக்டர்கிட்ட இருந்து வினோத் என்ன சொன்னார், டாக்டர் வந்து வினோத்துக்கு என்ன சொன்னார், வினோத் டாக்டர்கிட்ட என்ன சொன்னாருன்றத ஒவ்வொரு லைன் பை லைனாக சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் வந்து வினோத்திட்ட கேட்டிருக்காங்க, அதாவது கைக்கு என்னாச்சு, எது கைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? டாக்டர் டு வினோத், கை என்ன ஆச்சு? வினோத் டு டாக்டர், கொஞ்சம் வீக் இருக்கு டாக்டர், விட்டா அதுவே சரியாயிடும். யோ, அவங்க மருந்து வைக்கிறதுக்கு ஏதாவது போயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் நம்மளு அங்கேயுமே போய் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவே சரியாதுக்கு எதுக்கு ஏங்கிட்ட வந்த அப்படின்னு மாதிரி தான் டாக்டர் கேட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம டாக்டர் இதெல்லாம் சரி, இவர் வந்து இப்படி பேசிட்டாரு, சரி ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அப்படியா சரி கிளப்புங்க அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. உடனே நம்மால் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, டாக்டரு அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை இங்கே அடிச்சு விடுங்க, அங்கே அடிச்சு விடுங்க, விரல் அடிச்சு விடுங்க, நடுவில் அடிச்சு கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்கேன் மனுஷன். டாக்டர் டு வினோத், நீங்கள் போகலாம். டாக்டர் அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, ரிஸ்டில் அடிங்க, இந்த விரல் இருக்கு அதில் அடிங்க, 2வது விரல் அடிங்க. அது ரிலாக்ஸிங் ஸ்ப்ரேவா இல்லை டியோட்ரன் ஸ்ப்ரேவானே எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமனம் வாங்கி ஓய்ந்துரும். அதுக்கு தான் நம்ம பிக் பாஸ் கேட்டிருக்காரு, டே வந்து போறதுக்கான ஸ்ப்ரேவா டியோட்ரன் நினைச்சு வச்சிருக்கியா, எங்க அடி அங்க அடின்னு சொல்லிட்டு இருக்கின்ற மாதிரி அவர் கலாய்ச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் இது மட்டுமா, இன்னமும் நடந்திருக்கு. என்னன்னா, அதாவது டாக்டரே கேட்குறாங்க இது வீங்கி இருக்கே அப்படின்னு சொன்னோட இவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டாக்டர், விட்டா 2 நாள் அதுவே சரியாயிரும். டாக்டர் டு வினோத், இது வீங்கி இருக்குல்ல, வினோத் டு டாக்டர், அது ஒன்றும் இல்லை டாக்டர், 2-3 நாளில் சரியாயிடும். ஏயா எதுக்கு இவ்வளவு பாவையா? அங்கே இவரை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. அது இல்லாமல் இவர் கவுண்டர் மேலே கவுண்டர் அடித்து அவங்களே வெறுப்பேற்றி விட்டுருக்காருன்னா பார்த்துக்கங்க. அப்போது அங்கே இருக்கிற பிக் பாஸே சிரிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மனுஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடு, அதாவது நேற்று இந்த டாஸ்க் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வினோத் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. நிறைய விஷயங்கள் பண்ணார், நிறைய விஷயங்கள் இது பண்ணார். அம்மா பற்றி பேசுனதாக இருக்கட்டும், அம்மா தான் எல்லாமே, அவங்கள தவிர்த்து வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் டாஸ்கில் அவர் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்
பண்ணார். பட் இருந்தாலும் அவருக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்குறதுக்கு எவ்வளவோ பீஸு சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே கிடக்கு. அதுக்கெல்லாம் விட்டுட்டு நீ தூக்கி கொண்டு போய் வினோத்துக்கு கொடுத்துருக்கீங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் என்னங்க, வினோத்துக்கு நம்ம சப்போர்ட் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வினோத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர்த்தை நான் மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே வந்த எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வினோத்தை பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. குறிப்பாக நம்ம விஜய் சேதுபதியோட மகன் வந்திருந்தார்ல, அவராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யார், பூர்ணிமா, அவங்கள வந்து நான் உங்களோட பெரிய ஃபேனுன்னு சொன்னதாக இருக்கட்டும். உள்ளே இருக்கிற நிறைய பேருக்கே பார்த்திங்க அப்படின்னா அதாவது வினோத் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா நல்லாவே இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இப்போ வரைக்கும் எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை நம்மளால் மறுக்கவே முடியாதுங்க. அதுதான் ஒன்று. ஸோ இது ஒன்று நடந்துச்சு, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.